பத்தி எனி டைம் சொல்லிட்டே இருக்காரு. எம்ஜிஆர் அப்படி இருந்தாரு, எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, எம்ஜிஆர் இப்படி பண்ணாரு, என்ன எம்ஜிஆரையும் இப்படிதான் சொன்னாங்க, என்னையும் இப்படிதான் சொல்லி இப்படி கம்பேரிசன் பண்றது விஜய பெருமைப்படுத்தல, லெகசியை திருடி அவருக்கு ஒண்ணு பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நாள்ல எனக்கு வந்து சீமானை பிடிக்கும், சீமான் தான் என் ரோல் மாடல். என்னங்க எல்லாம் பார்த்தா எனக்கு 2015 வரைக்கும் இருந்த சீமானை பிடிக்கும், அவர் என் ரோல் மாடல். அதுக்கப்புறம் இருக்க சீமானை நான் கண்டுக்க மாட்டேன், அப்படி லூசு மாதிரி எதையாவது சரக்க போட்டு பேசலாம். அப்புறம் திடீர்னு எனக்கு ஸ்டாலினும் ரோல் மாடல் தான். ஏன் அவர் திட்டங்கள் அவருடைய திட்டங்கள் அறிவிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதனால அவர் திட்டங்களை அறிவிக்கும் போது மட்டும் அவர் வந்து எனக்கு ரோல் மாடல் அப்படின்னுவாரு. திடீர்னு கொஞ்ச நாள் மூளை மழுங்கிருச்சுன்னா எனக்கு லயோலா மணியும் ரோல் மாடல் தான், அவர் மாதிரியே இருக்கேன் நான் அப்படின்னு பேசுவார். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா புசியானது தான் என் ரோல் மாடலு அப்படின்னுவார். அதாவது குடி போதையில் இருக்கவங்களுக்கு தான் நிதானம் தெரியாது, இல்லைன்னா மூளையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நிதானம். ஏதாவது ரெண்டு ஒத்துக்கங்க. ஒன்று மேடையில் பேசும்போது எம்ஜிஆரை அவர் திட்டினாருன்னு திமுக திட்டுச்சுன்னு சொல்கிறீங்க, எம்ஜிஆரை திட்டினது காமராஜர், இன்னொரு பக்கம் காமராஜரையும் விட்டு வைக்கலங்கிறீங்க. காமராஜரை திட்டினது அண்ணா, நீங்கள் எனக்கு 3 பேரையுமே எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன திருடுறியா? மக்கள் பிரச்சனையே பேசல. இங்கே டி நகர் போனீங்கன்னா ஒரு கடைக்கு வாசலையும் ஒரு நடிகையோட ஃபோட்டோ இருக்கும். அதுக்காக அந்த கடையோட ஓனர் கிடையாது, ப்ரொமோஷனுக்காக வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி இந்த நடிகை வந்து இந்த கடைக்கு வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தாவேக்காவுக்கு 5 பேர் ப்ளஸ் ஒரு 3 பேர் கடன் வாங்கியிருக்காங்க. அவங்களாம் அந்த கட்சியோட இல்லை, ப்ரொமோஷன், அவ்வளோதான். அப்படி ட்ரீட் பண்ணிக்கலாம்.